வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல நம்ம நண்பர் தான் சொரச்செடி போட்டிருக்காரு. பாருங்கள் எப்படி படர்ந்து எப்படி பூ பூத்துட்டு பாருங்கள். இந்த பிஞ்சு வேறு வச்சிருச்சு பாருங்கள். கீழே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. பாருங்கள் உறவுகளே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். சும்மா சின்ன இடம் தான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளஞ்செடி வச்சுருக்காங்க. இந்த மாதுளம்படியை பாருங்கள் எவ்வளவு பூ எவ்வளோ பிஞ்சிஞ்சு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே கொத்து கொத்தாக காய்க்குது உறவுகளே. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பூவுலேயும் ஒவ்வொரு பிஞ்சு. பூ வந்து வேஸ்ட்டே ஆகலைங்க உறவுகளே. இங்கே பாருங்கள் கீழே தரையில் நடக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு அதிகமான பிஞ்சாக இருக்குங்க பாருங்கள். இடம் தெரியாத பிஞ்சு. ஆனால் அந்த செடியை வந்து எதையுமே வந்து சுத்தம் பண்ணியெல்லாம் விடல உறவுகளே. மாதுளம் கண்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்றாங்க, அவ்வளோதான். இதுக்கு இந்த ஒரு மருந்துங்க இருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல உறவுகளே. இங்கே பாருங்கள் பிஞ்சை பாருங்கள் எப்படி இருந்து. எட்டம் தெரியாத கைங்க தரையில் படந்து கிடக்கு. தரையிலையும் பாருங்கள் பிஞ்சை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, உண்மையிலே நான் இவ்வளோ பெரிய காயை நான் பார்த்ததில்லை உறவுகளே. இந்த மாதிரி செடியை இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவ்வளவு பாருங்கள். இப்போ மரம் பூரா காய் பாருங்கள் உறவுகளே. இது ஒட்டி செடியெல்லாம் கிடையாது உறவுகளே. ஒட்டி செடியெல்லாம் கிடையாது. அவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டுக்கு ஒரு மாதுளஞ்செடி 2 மாதுளஞ்செடி வைங்க, 2 மாஞ்செடி வைங்க, 2 கொய்யா செடி வைங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையானது உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் உறவுகளே. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். வீட்டு ஓரமாக அந்த இடத்துல நட்டு பாதுகாத்துட்டு வாங்க. ஒன்றும் கிடையாது. மக்குன குப்பை, மாட்டு உரம், மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி இதுகளை போட்டாலே போதும் உறவுகளே. அருமையாக காய்க்குது உறவுகளே. பாருங்கள் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உறவுகளே.